ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டோரி வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டோரியை சொல்லும் பொழுதே உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தின் பெயர் என்ன, அது என்ன பழமொழி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன், ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுடைய ஒரு ஸ்டோரி. அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்க பையன். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பையன்தான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு மட்டும் போகக்கூடிய கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்த பையன் கிடையாது, கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறான், அவன் வந்து அவன் கிடைக்கக்கூடிய அவனுக்கு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக எந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ஈட்ட முடியுமோ அந்த வருமானத்தையும் வந்து ஈட்டிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆச்சு அப்படின்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணுற பழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக வந்து தவிர்த்து விடுகிறான். என்னங்க இந்த காலத்தில் வந்து மொபைல் பார்க்காம ஒரு பையன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மொபைலை பார்க்குறதுக்கு பதிலாக புத்தகத்தை வந்து படிக்கிறது வந்து ஆர்வம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறான். ஸோ அது வந்து இந்த புத்தகம் தான் அந்த புத்தகம் தான் அப்படிலாம் இல்லை, அவனுக்கு எந்த மாதிரியான புத்தகம் வந்து அவனுக்கு கிடைக்குதோ, ஓகேங்களா? பக்கத்து இடக்காரங்களும் இருப்பாங்க, நியூஸ் பேப்பர்லாம் வாங்கும்போது புத்தகம் கிடைக்கல இல்லையா, அந்த மாதிரி புத்தகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். சரி, இப்போ வந்து நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்க வந்து சிரிக்கிறாங்க. ஸோ வந்து ஃப்ரீ டைமில் சின்ன பையனாக இருக்க நீ வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய பொழுதுபோக்குக்கு நீங்கள் வேறு எதாவது விளையாடலாம்ல அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு நீ வந்து டயர்டாக இருப்ப, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாள் போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு வந்து புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏன்டா வந்து விளையாட வேண்டிய நேரத்தில் போய் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ஸ்கூல் புக் படிக்காமல் சும்மா கதையை உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் சரி பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம், நம்ம வந்து படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து முழு மனசாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா அவன் காலேஜும் முடிக்கிறான், அப்புறம் ஸ்கூல் எல்லாம் முடிக்கிறான். ஆனால் அந்த பழக்கத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விடவே இல்லை. ஸோ அப்போது என்னது, காலேஜு ஸ்கூலு அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்டர்வியூ போகிறான். ஓகேங்களா? இப்போ இன்டர்வியூ போகக்கூடிய ஒரு தருணம் வந்து வந்துருச்சு. அப்போ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு நைட்டு தூங்கி படுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட் வருது. என்ன அப்படின்னா, இத்தனை வருடம் காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா என்ன பண்ணுறான் அப்படின்னா மைண்டுக்குள்ளே வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான். ஸோ நம்ம என்ன மாதிரியான புத்தகங்கள் படித்தோம், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புத்தகம் அந்த பையன் எடுத்து படிக்கிறான் அப்படின்னா அது முழுசாக படிக்கிற பழக்கம்லாம் அவனுக்கு இல்லை. ஒரு புத்தகம் வந்து எடுக்கிறான் அப்படின்னா அதில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வரி தான் படிக்க முடியும், இல்லை வந்து அது ஒரு புத்தகத்தில் ஒரு பேஜில் ஒரு அரை பேஜ் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னா அந்த அரை பேஜில் என்ன விஷயங்கள் வந்து அவன் கற்றுக்கிறான் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைண்டை வந்து இப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்படிங்கும்போது ஸ்கூலு காலேஜு அப்படின்னா எத்தனை வருட பயணம், அந்த பயணத்தில் அந்த பையன் வந்து 2 வரி படிச்சிருந்தா கூட எத்தனை வரி படிச்சிருப்பான். ஆனால் நமக்கு என்னது, படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த பையன் அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவன் படிக்கிறான். அதில் என்ன விஷயம் கற்றுக்குறானோ அதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு உட்காந்து அப்படி யோசிக்கிறான். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போகிற டைம் வந்தாச்சு. ஸோ குளிக்கிறான், கிளம்புறான். அப்புறம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடவுளெல்லாம் வணங்கிட்டு என்ன பண்ணுறான், இன்டர்வியூக்கு போகிறான். இன்டர்வியூ போய் பார்த்தீங்கன்னா அங்கே இன்டர்வியூவில் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கம்பெனி, நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களா இருக்காங்க, எல்லாம் நிறைய ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட அனுபவம் இருக்கா, அவங்கக்கிட்ட கஷ்டத்தை வந்து உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இவங்கிட்ட இருக்குது. அதாவது வறுமையில் வந்து படிச்சிருக்காங்க, வறுமையில் கூட படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணம் வரும்பொழுது அவனுக்கு எந்த மாதிரியான அனுபவம் வந்திருக்கும், சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விளையாட வேண்டிய வயசில் அவன் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துல மெச்சூரிட்டி அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். கஷ்டம்னா என்ன, எந்த சூழ்நிலை எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு
ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த இன்டர்வியூ எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இதே இந்த பையன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கை முறையில் வந்துட்டு இருக்கவர் தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாலேஜ் வந்து இருக்கணும். அதே சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு யாருக்கு இருக்கோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் அந்த முதலாளி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் வராங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை அனுபவம் சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படிப்பு சார்ந்த அறிவு மட்டுமே இருக்குது. ஆனால் இவர் எதிர்பார்க்குறது என்னன்னா, அறிவும் இருக்கணும், அனுபவமும் இருக்கணும், எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு கிளவரான மைண்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆளை தான் வந்து இன்டர்வியூக்கு ஒரு செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க வராங்களோ அது வரைக்கும் இந்த இன்டர்வியூ எத்தனை நாள் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் இன்டர்வியூ வந்து எடுக்கிறாரு. அன்னைக்கு இந்த பையன் வந்து போகிறான். நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. யாருமே செலக்ட் ஆகலை. கடைசியாக இந்த ஒரு பையன் போகிறான். சரி போய் இவன் அட்டன் பண்ண அப்படின்னா அவரும் கேள்வி கேட்குறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பார் இல்லையா, அதையெல்லாம் சொல்கிறான். அப்புறம் இவருக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டு, அப்போனா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு வந்தோமோ அதே ஒரு ஒரு வாழ்க்கை முறையில் இந்த பையன் வாழ்ந்துருக்கான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு இத்தனையான நாலேஜ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இவனை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கையோடு உடனே ஓப்பனாகவே சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்டிங்களோ அந்த சம்பளத்தை வந்து நாங்கள் கொடுத்து உங்களை வந்து இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம். ஆனால் வெளியே வந்து காட்டிக்க முடியல. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, நீ இந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீ என்னென்ன மாதிரி முயற்சிகளை மேற்கொண்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையனோட பதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சார் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அது பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச புத்தகத்தில் வச்சு என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிறேனோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என் வாழ்க்கையில் வந்து என்னைக்காவது பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் படிப்பேன். அது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார், அதனால் நான் படிப்பேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி கரெக்டாக நீ தான் இருப்பேன், என் கம்பெனிக்கு கரெக்டான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ கடைசி அந்த பையன் சொல்கிறான், சார் நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், அதாவது கற்றது வந்து கைமண் அளவு, நான் வந்து படித்தது கற்றுக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் தான் சார், நான் கொஞ்சமாக படித்தது எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்குது அப்படின்னா, கல்லாது உலகளவு இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்க முடியலனா கூட நம்ம கையளவுக்கு கற்றுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ அதை தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு தான் சார், இதுதான் என்னோடய மோட்டிவ். ஸோ இதனால தான் நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பழமொழி என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரிக்கான ஒரு பழமொழி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் பொழுது உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ்ஃபுல்லான இந்த பழமொழி ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பழமொழி வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, பை பை ஆல்.